வாங்க மக்களே, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ரஜினிகாந்த் அதாவது சூப்பர் ஸ்டார் நடித்த படமான எந்திர 2 வந்து சங்கர் தான் இயக்கியிருந்தார். அந்த படத்தில் சிட்டுக்குருவி, குருவி, பறவை அதை பற்றிலாம் பேசியிருப்பாங்க. அதெல்லாம் உண்மையாக பழி வாங்கினா என்ன ஆகும்னு இருப்பாங்க. அந்த மாதிரி உண்மையாகவே இந்த பறவையினால ஒரு ஒரு ஆக்சுவலாக ஒரு ஊரே ஒரு பல லட்சம் மக்கள் அழிஞ்சிருக்கிறாங்க. அது எங்க நடந்தது, எப்படி நடந்ததுன்றத பார்க்கலாம். அது எப்படி நடந்ததுன்றத பார்க்கணும். அது எந்த பறவைன்றது பார்த்தீங்கன்னா, சாதாரண ஒரு பறவை. அந்த பறவையை அழிச்சா ஒன்றும் ஆகாது, நம்ம பயிர்லாம் நல்லபடியாக இருக்கும், மொத்தத்தையும் காலி பண்ணடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர்ல இதை அழிச்சாங்க. அதை அழிச்சதால பல லட்சம் மக்கள் பரிதாப நிலைக்கு தள்ளப்பட்டு பஞ்சத்தில் அடிபட்டு இறந்து போனாங்க. அது எந்த ஊர்னு பார்த்தீங்கன்னா, சைனாவில் கிட்டத்தட்ட 1958 இந்த விஷயம் நடந்திருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 10 வருடங்களுக்கு பெரிய பஞ்சத்தில் அடிபட்டு பல லட்சம் மக்கள் இறக்கிறதுக்கு காரணமா ஒரு சிட்டுக்குருவி தான் இருந்துதான் உங்களால் நம்ப முடியுமா? அதை பற்றி தான் இந்த வீடியோ முழுக்க பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். 1958 சீன தலைவர் மேயா ஜெடாங் அப்படின்றவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, நம்ம ஊர் நம்ம சைனா மிகப்பெரிய ஒரு வல்லரசு ஆகணும், மிகப்பெரிய ஒரு நாடு ஆகணும், பொருளாதாரத்தில் மேம்படணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் முன்னெடுத்தார். அதில் ஒரு விஷயம் 4 பெஸ்ட் கேம்பெயின் அப்படின்னு சொல்லிட்டு நடத்தினார். அது 4 பெஸ்ட் கேம்பெயின் என்ன அப்படின்னா, சீனாவில் பல விஷயங்கள் இடையூறாக இருந்தாலும் இந்த பொருளாதார வளர்ச்சிக்கு இவங்க மெயினாக பார்த்து இந்த பயிர்கள்லாம் சேதாரமாகுது, அதுக்கு யார் காரணம், நோய் தொற்றுலாம் வருது, அதுக்கு யார் காரணம் பார்க்கும்போது இந்த பிளேக் வந்துச்சு, அதை எலினாங்க, அப்புறம் கொசு, அப்புறம் ஈ, இதெல்லாம் தாண்டி சிட்டுக்குருவி. இந்த எலி, கொசு, ஈ ஒழிக்கிறது ஒன்றும் பிரச்சனையே ஆகலை. எல்லா ஊர்லேயும் பண்ணாங்க. சிட்டுக்குருவி ஒழிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு சீனாவே தலையில இதை வச்சு டங்கு டங்கு டங்குன்னு ஆடினுக்கிறாங்க. என்னன்னா, இந்த சிட்டுக்குருவி ஒழிச்சதான் நம்ம பயிர்லாம் ஒண்ணுமே ஆகாது, பத்திரமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சீனா கவர்மெண்ட் சொல்லிடுச்சு, எல்லா ஊர்ல இருக்க சிட்டுக்குருவி காலி பண்ணடா, உங்களுக்கு சுதந்திரம் அவனுக்கு கொடுக்குறோம், நீங்க மொத்த பேர் காலி பண்ணுங்க, எதுவும் பிரச்சனை பண்ண மாட்டோம் அப்படின்னோட ஊர்ல இருக்க எல்லாருமே சிட்டுக்குருவி அழிக்கிறதுக்கு மும்முரமா ஆயிட்டாங்க. அவன் என்ன பண்றான், டம்மு டிம்மு சத்தம் போட்டுக்கின்னு ஒரே இறைச்சல் ஏற்படுத்தி வெடிமருந்தெல்லாம் வச்சு சிட்டுக்குருவி சத்தம் தாங்க முடியாம அப்படியே வா வா பறக்கும் பொழுதே அப்படியே தொப்புன்னு கீழே பல லட்சம் சிட்டுக்குருவி அந்த ஒரு டைம்ல, அதாவது 1958 இறந்துருச்சு. அப்பா, சிட்டுக்குருவிலாம் ஒழிஞ்சிருச்சு, நம்ம சொத்த பத்தமா ஆயிட்டோம், இப்ப இதுக்கப்புறம் நம்ம பயிரெல்லாம் காக்க போட்டுருவோம், நம்ம நல்லா சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணும் போதுதான் அங்கதான் சீனாவுக்கு பெரிய பிரச்சனை, சீன மக்களுக்கு பெரிய பிரச்சனை. நீங்க இயற்கையை சார்ந்து இருக்கிற விஷயத்த அழிச்சா உங்களுக்கு என்ன நடக்கும்ன்றத அந்த சிட்டுக்குருவி மூலியமா பல லட்சம் சிட்டுக்குருவியோட உயிர் உங்களுக்கு பாடம் புகுத்திருக்கு. இவங்க அழிச்ச அத்தனை சிட்டுக்குருவியும் என்ன பண்ணிருக்கு, அவங்களோட வேலை என்ன அப்படின்னு பார்க்கும்போது, பயிர்கள்ல இருக்க அந்த பூச்சிகளையும் புழுக்களையும் வயசுல சாப்பிட்டு பயிர்கள்லாம் காத்துட்டு இருந்து இவங்க என்ன நினைச்சிட்டாங்க, சிட்டுக்குருவி தான் பயிர்கள்ல தான் அழிக்குதுன்னு நினைச்சிட்டாங்க. ஆனா அழிஞ்சது என்னவோ கொஞ்சம் தான். ஆனா இவங்க இந்த சிட்டுக்குருவியான இந்த பறவை இனம் அழிச்சது அதிகம். எதை? இந்த புழுக்களையும் பூச்சிகளையும் அவங்க மொத்தத்தையும் அழிச்சு சுத்தப்படுத்திருக்கிறாங்க. இது தெரியாம சிட்டுக்குருவி அழி, சிட்டுக்குருவியை போடு தூக்கு அப்படின்னு சொல்லிட்டு சைனாவில் பல லட்சம் சிட்டுக்குருவி காலி. இதனால என்ன ஆச்சுன்னா, சிட்டுக்குருவி இறந்த பிறகு எந்த விவசாயமும் பண்ண முடியல. பேரு என்ன சொல்றது, அது அப்படியே அழிஞ்சிட்டே போகுது. என்னன்னு பார்த்தா புழுவும் பூச்சும் அதிகமாயிருச்சு. அதுல மெயினா வெட்டுக்கிளி, அந்த லோக்கஸ்ட், அதாவது வெட்டுக்கிளி கூட்டம் ரொம்ப அதிகமாயிருச்சு. சிட்டுக்குருவி இருக்கிற வரைக்கும் எந்த கூட்டமும் இல்லை. சிட்டுக்குருவி மொத்தமா வாஷ் அவுட் ஆனோடனே வெட்டுக்கிளியோட கூட்டம் பயங்கரமா அதிகமாகி சீனா முழுவதும் பரவலாகி பல லட்சம் பயிர்களை அழிச்சிருக்கு. இந்த அழிச்சதால அந்த குறிப்பிட்ட பீரியட்ல 1959 கிட்டத்தட்ட 64 வரைக்கும் பல லட்சம் பேர் இறந்துருக்கிறாங்க. எதனால இறந்துருக்கிறாங்கன்னா, வறட்சினால, பஞ்சத்தால இறந்துருக்கிறாங்க. தண்ணீர் வறட்சி இல்லை, உணவு பற்றாக்குறையால இறந்துருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் ஒரு செம்ம அடி வாங்கின அந்த ஊர் ஆளுங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அப்ப நம்ம தவறு செஞ்சிட்டோம்ப்பா, இது பெரிய தவறு, அதாவது இயற்கையை நம்ம அழிச்சோன்னா இன்னைக்கு நம்ம மலையை நோண்டின்னு இருக்கோம், அதுக்கு இன்னும் ஆக போகுதுன்னு தெரியல, அதுக்கப்புறம் பார்க்கலாம், காட்டை அழிக்கிறோம், ஆல்ரெடி ஆக்சிஜன் தட்டுப்பாடு வந்துருச்சு, ஓசோன்ல ஓட்டன்றாங்க, அதெல்லாம் தனி இருந்தாலும் சின்ன பறவை இதை அழிச்சா ஒன்றாவது நினைச்ச சீனாக்காரங்க இவ்வளவு லட்சம் உயிர் பலி ஆனதுக்கு அப்புறம் ஐயோ எதனாலயா அப்படி ஆச்சு அப்படின்னு பார்க்கும்பொழுதுதான் எல்லாருக்கும் தெரிய வந்தது, சிட்டுக்குருவின்றது சாதாரண பறவை கிடையாது,
அது பயிர்களை உள்ளால் காத்துன்னு இருக்கு, அது தெரியாமல் நம்ம அழிச்சிட்டோமான்னு சொல்லிட்டு வாயிலும் வாய்த்திலும் அடிச்சுக்கின்னு லபலபான்னு கத்திக்கின்னு ஃபுல்லாக சுற்றிருந்தானுங்க. அப்புறமா ஒரு வழியாக இதுக்கு முடிவு கட்டுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் ரஷ்யா கிட்ட கிட்டத்தட்ட ஒரு பல லட்சம் சிட்டுக்குருவி, ஒரு 2.5 லட்சம் சிட்டுக்குருவி கிட்ட வந்து வாங்கி அப்புறம் நாடு முழுவதும் வந்து சிட்டுக்குருவி வந்து விட்டுருக்குறாங்க. அந்த சிட்டுக்குருவிலாம் இனப்பெருக்கம் பண்ணி அப்புறம் கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் தான் வந்து சீனா அந்த துயரத்துலேருந்து மேலே வந்தது. ஆனால் இறந்தவங்க தான், எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஆனால் இதுக்கப்புறம் நம்ம தொடரக்கூடாதுன்ற ஒரு கருத்தை கொண்டு இந்த சிட்டுக்குருவி பக்கத்து ஊர்லேருந்து ரஷ்யாக்கிட்டேருந்து கடன் வாங்குற சிட்டுக்குருவி வந்து ஊரெல்லாம் போய் அப்படியே பரவி பெருகி இன்னைக்கு வந்து சீனா வந்து ஒரு பெரிய நாடாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து சிட்டுக்குருவியும் ஒரு காரணம். இன்னைக்கு வந்து சீனா வந்து பொருளாதாரத்துலேயும் வந்து மனித வளத்துலேயும் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் ஓரளவு அமெரிக்காவுக்கு நிகராக இருக்குது, அமெரிக்காவுக்கு மேலேயே இருக்குதுன்னு வச்சிங்களேன். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு காரணம் ஒரு சிட்டுக்குருவி தான். ஒரு சிட்டுக்குருவி தானே அப்படின்னு நினச்சிங்களே சீனாக்காரங்களே, என்ன ஆச்சு பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குற மாதிரி தோணுது நம்மளுக்கு. இந்த மாதிரி சுவாரஸ்யமான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் இதை பற்றி கேள்விப்படுறீங்களா, கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தான் ஆகணும். இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டே இருப்பேன். அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய்.